ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை ஆவலோடு கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலும் இந்த நேரத்திலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் பார்க்கும்படியாய் இந்த நேரத்திலே அவளோடு எங்களோடு கூட இணைந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள கடமையுள்ளவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அநேகராய் நீங்கள் பார்க்கிறீர்கள். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே பேசுகிறதாய் காணப்படுகிறது. எங்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். அதே போன்று அநேகர் இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் இதை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டுமானால் நாம் பெற்றதான இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுக்கு எழுதினான நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3:18. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சமாதானத்தில் விதைக்கப்படும் நீதியின் கனி. சமாதானத்தில் விதைக்கப்படும் நீதியின் கனி என்கிறதான தலைப்பின் கீழாய் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் அவர் குறிப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். நீதியின் கனியை குறித்து முதலாவது நீதி என்றால் என்னவென்று நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய ரீதியிலே வேதாகமம் என்ன என்று குறிப்பிடுகிறது நீதியை குறித்து என்று பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்துக்கு மனிதனுக்கு எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அவைகள் அத்தனையும் நீதியாக எண்ணப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், எது நீதியாக எண்ணப்படுகிறது? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் வாழுகிறதான மனுக்குலத்துக்கு மனிதனுக்கு எவைகளையெல்லாம் நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அவைகள் அத்தனையும் தேவனுக்கு முன்பாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதான நீதியாய் எண்ணப்படுகிறது. அப்படியானால் எவைகளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகள் அத்தனையும் அநீதியாய் எண்ணப்படுகிறதாய் இருக்கிறது. எப்படி புரியுதா உங்களுக்கு?
தேவனாகிய கர்த்தர் எவைகளை எல்லாம் இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அவைகள் அத்துணையும் தேவனுடைய பார்வைக்கு நேராய் நீதியாய் எண்ணப்படுகிறதா இருக்கிறது. எந்த காரியங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு அநீதியாக எண்ணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்ல கடமையுள்ளவனாய் காணப்படுகிறேன். இந்த நீதிக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணமாகிய அவர் கொடுத்திருக்கிறதான பிரமாணத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி அவர் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் இதை கடைபிடித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை செயலாக்குவோமானால், எவைகளை? அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் செயலாக்குவோமானால் நாம் யாருக்கு நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? யாருக்கு நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? தேவனுக்கு நீதியுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடி நாம் செயல்படாமல் நம் இருதயத்திலே அன்பில்லாதவர்களாய், அனைவரையும் நேசிக்காதவர்களாய், அனைவரையும் அன்பு கூறாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் அது தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பதற்கு அது ஏதுவானதாய் காணப்படும். புரியுதா உங்களுக்கு? சின்ன உதாரணம் தான், புரியுதா? அவர் மனிதர்களிடத்திலே அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அன்பை தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிற நாம் அதற்கு கீழ்ப்படிய பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை அன்பில்லாதவர்களாய் நாம் இருப்போமானால், அவர் சொல்லிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், அவர் கொடுத்திருக்கிற பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாய், அநீதிக்கு உட்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ணுவோம்? காணப்படுகிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியா 2 சம்பவங்கள் இருக்கிறது. அநேக சம்பவங்கள் இருக்கிறது வேத புத்தகத்திலே. ஆனால் நீதியை நிலைநாட்டும்படியாய் குறிப்பாக 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கலாம் என்று விருப்பப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். முதலாவது ஒரு சம்பவம், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜா எவ்விதமாக தன்னுடைய நீதியை நிலைநாட்டினார் என்று நாம் இப்பொழுது பார்க்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். கவனிக்கணும். இங்க பாருங்க, இந்த சாலமோன் என்கிறதான ராஜா எருசலேம் பட்டணத்தை அரசாட்சி செய்து கொண்டிருந்ததான வேளையிலே ஒரு வழக்கு அவர் அந்த ராஜா நியாயம் விசாரிக்கும்படியாய் வருகிறது. அவர் தன்னுடைய அரசாணையிலே, தன்னுடைய அரண்மனையிலே அவர் வீற்றிருக்கும் பொழுது ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டியதான வேலை அந்த வேலையாய் இருக்கிறபடியினாலே
அது என்ன சம்பவம் என்று அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த சாலமோன், இந்த ராஜா, அந்த நீதியை விசாரிக்கும்படியாய் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைத்து அவர் பார்த்த பொழுது, அந்த நேரத்திலே 2 பெண்கள் அந்த இடத்திலே அந்த ராஜாவுக்கு முன்பதாக வந்திருக்கிறார்கள். அந்த 2 பெண்களும் கண்ணீர் வடித்து ராஜாவினிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னவென்று விண்ணப்பத்தை அவர்கள் வைக்கிறார்கள்? ஒரு பெண்ணிடத்திலே மரித்து போனதான ஒரு குழந்தை இருக்கிறது. இன்னொரு பெண்ணிடத்திலே ஜீவன் உள்ளதாய், உயிர் உள்ளதாய் ஒரு குழந்தை இருக்கிறது. ஒரு பெண் சொல்லுகிறாள், மரித்ததான இந்த குழந்தை அந்த பெண்ணுடைய குழந்தை, ஜீவனோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை என்று ஒரு பெண் சொல்லுகிறவளாய் காணப்படுகிறாள். இன்னொரு ஒரு பெண் சொல்லுகிறாள், ராஜாவே, நான் வைத்திருக்கிறதான இந்த உயிருள்ள குழந்தை தான் என்னுடைய குழந்தை, மரித்து போயிருக்கிற குழந்தை தான் அவளுடைய குழந்தை. அவள் பொய் பேசி என்னுடைய குழந்தையை நயவஞ்சகத்தனமாக அவள் பிடுங்கிக் கொள்ளலாம் என்று உம்மிடத்திலே அவள் வந்திருக்கிறாள் என்று ராஜாவை பார்த்து சொல்லுகிறாள். அப்பொழுது சாலமோன் தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று இன்னும் அதிகமாய் அதிகமாய் உற்று கூர்ந்து ஆராய்ந்து அவர்களை இன்னும் தீவிரமாய் அவன் விசாரிக்கிறான். ஒரு கட்டத்திலே அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று அவன் வகை தெரியாதவனாய் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து அவன் செய்கிறதான ஒரு காரியம், ஒரு போர் சேவகனை அழைத்து, உன் பட்டயத்தாலே இந்த ஜீவனாய் இருக்கிற உயிராய் இருக்கிற குழந்தையை 2 துண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டாக கொடுத்து விடுங்கள் என்று இந்த சாலமோன் ராஜா ஒரு தீர்ப்பை, அவர் உத்தரவை அவர் பிறப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அவ்வண்ணமாகவே ஒரு போர் சேவகன் வருகிறான், ஒரு காவலாளி வருகிறான். அவனுடைய பட்டயத்தை உருவி உயிரோடு இருக்கிறதான அந்த குழந்தையை வாங்கி அவன் அந்த குழந்தையை 2 துண்டாக வெட்டுவதற்காக தன்னுடைய பட்டயத்தை அவன் ஓங்கும் பொழுது கவனிக்க வேண்டியதான ஒரு தருணம் இத்தருணம். அந்த பட்டயத்தை அவன் ஓங்கின பொழுது இந்த உயிரோடு இருக்கிறதான உண்மையுள்ள தாய், எப்படி அந்த எந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் பதறி போய் ராஜாவை பார்த்து அவள் விழுந்து மண்டியிட்டு அவள் சொல்லுகிறாள், ராஜாவே, தயவு செய்து இந்த உயிரோடு இருக்கிற குழந்தையை நீங்கள் 2 துண்டாக வெட்டுவதற்கு பதிலாக இந்த குழந்தை அவளிடத்திலேயே அவள் வைத்து வளர்த்தெடுக்கட்டும், அந்த பிள்ளை வளர்ந்து ஓங்கி ஆளாகட்டும் என்று விட்டுவிடுங்கள் என்று இந்த உண்மையுள்ள தாய் ராஜாவினிடத்திலே விழுந்து மண்டியிட்டு அவள் சொல்லுகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சாலமோன் ராஜா உடனடியாக அந்த குழந்தையை வாங்கி எந்த தாய் பரிதபித்து இந்த குழந்தை மரிப்பதற்கு பதிலாக என்னிடத்தில் அது வளரவில்லை என்றாலும் இன்னொரு இடத்திலேயாவது அது உயிரோடு வளரட்டும் என்று தன் ஜீவனை கொண்டு பரிதபித்தாளோ இவள் தான் உண்மையுள்ள தாய் என்பதை
அங்கே நீதியை நிலைநாட்டுகிறவராய் சாலமோன் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு நீதியை நிலைநாட்டுகிறவராய் சாலமோன் காணப்பட்டார். அந்த இடத்திலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறதாய் காணப்படுகிறது. இப்போ அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டதான உண்மையுள்ள தாய் எப்படிப்பட்டவளாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருப்பாள்? எவ்விதமாக அந்த இடத்தை விட்டு அந்த குழந்தையை அந்த ராஜாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அவள் கடந்து போயிருப்பார் என்று நீங்கள் உற்று நோக்கி ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், தன் இருதயத்திலே சந்தோஷம் மிகுந்தவளாய், தன் இருதயத்திலே ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாய், சமாதானத்தை அடைந்தவளாய் அந்த இடத்தை விட்டு அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த தாய் என்ன பண்ணிருப்பா? போயிருப்பாள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். சமாதானத்தை விதைக்கப்படுகிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுவது நீதியின் கனியாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானத்திலே விதைக்கப்பட்டதான அந்த நீதியின் கனியை அந்த தாய் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோட அந்த இடத்தை விட்டு கடந்து போனவளாய் காணப்படுகிறார். சமாதானத்திலே விதைக்கப்பட்டது யார்? சாலமோன் ராஜா சமாதானத்தின் ராஜாவாய் இருந்தபடியினாலே அவர் சமாதானத்திலே எதை விதைக்கிறவராய் காணப்பட்டார்? நீதியை விதைக்கிறவராய் காணப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? சமாதானத்தின் ராஜாவாய் அவர் இருந்தபடியினாலே, தேவ ஞானத்தை அவர் பெற்றிருந்தபடியினாலே, அந்த சமாதானத்தின் ராஜாவாகிய சாலமோன், நான் பெற்றதான இந்த சமாதானம் என்னுடைய ஜனங்களும் என்னுடைய குடிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதியை விதைக்கிறவனாய், எப்படிப்பட்ட நீதியை விதைக்கிறவனாய்? சமாதானத்தின் நீதியை விதைக்கிறவனாய் சாலமோன் அன்றைய நாளிலே காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் கூட இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டது போல நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சமாதானத்தில் விதைக்கப்படுகிறதான நீதியின் கனியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தில் விதைக்கப்படுகிறதான நீதியின் கனியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதான நீதியின் கனியாய் இருக்கிறதா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஏன் சமாதானம் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே? என்ன காரியத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான குறை காணப்பட்டு கொண்டிருக்கிறது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலை நம்மிடத்திலே இருக்கிறபடியினாலே, அவருடைய நீதிக்கு உட்படாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்படி அவருடைய நீதிக்கு கீழ்ப்படியாதவர்களாய் சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்மால் எப்படி நீதியின் கனியை விதைக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? நம்மால் எப்படி நீதியின் கனியை விதைக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதற்கு முன்பதாக இன்னொரு சம்பவத்தையும் குறித்தும் நாம் பார்த்துவிட்டு மீண்டுமாய் இதற்குள்ளாய் நாம் வருவோம். யோவானந்தன சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நீங்கள் பின்னதாக வாசித்து பாருங்கள். இது அனைவரும் அறிந்ததான ஒரு சம்பவம் தான். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்ததான அந்த 33.5 ஆண்டுகளிலே ஒரு நாளில் நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் காணப்படுகிறது. அவர் சுற்றித் திரிந்ததான தேசங்கள் அத்தனையிலேயும் அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார். அநேகருக்கு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். அநேகர் கேள்வி கேட்கிறதான கேள்விகளுக்கு அவர் பதில் எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய நீதிக்கு உட்பட்டவராய் எல்லாவற்றையும் பிரபஞ்சத்திலே அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு தருவாயில், ஒரு நேரத்தில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவினிடத்திலே ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுவதை பார்க்கிலும் இழுத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் நலமாயிருக்கும் என்று எனக்கு தோன்றப்படுகிறது. ஏனென்றால் அந்த பெண் எப்படிப்பட்டவளாய் இயேசுவுக்கு முன்பதாய் கொண்டு வந்து அவர்கள் நிறுத்துகிறார்கள். வேதபாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஒரு விபச்சாரம் செய்து அந்த விபச்சாரத்தின் நிமித்தமாய் கையும் மெய்யுமாய், கையும் களவுமாய் பிடிபட்டவளாய் அவளை கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே, இயேசுவுக்கு முன்பதாக ஒரு வீதிகளிலே அவளை நிறுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எதற்கு? இவளை வைத்து இயேசுவானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த சொல்லை வைத்து அவரை குற்றப்படுத்தலாம் என்று, அவரை குற்றப்படுத்தும் வகைப்படுத்தலாம் என்று இந்த வேதபாரகரும் பரிசேயரும் அந்த இடத்திலே அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசுவானவர் கேட்கிறார், எதற்காக இவளை இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் சில மனிதர்களும் சேர்ந்து, இவள் விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் மெய்யுமாய் பிடிபட்டிருக்கிறாள். மோசே எங்களுக்கு கொடுத்ததான நியாயப்பிரமாணத்தின் திருச்சட்டத்தின்படி விபச்சாரம் செய்கிறதான எந்த பெண்ணும் கல்லெறியுண்டு கொலை செய்யப்பட வேண்டியது நியாயப்பிரமாணத்தின் திருச்சட்டமாய் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாங்கள் இந்த விபச்சாரம் செய்ததான இந்த பெண்ணை கல்லெறிந்து கொலை செய்வது நியாயமா அநியாயமா என்பதை குறித்து இயேசுவினிடத்திலே கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழே குனிந்து கீழே தரையிலே ஏதோ ஒன்று எழுதி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்பொழுது இந்த வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் ஜனங்களும் அவரை இன்னும் அதிகமாய் சீக்கிரமாக நீர் ஒரு உத்தரவை சொல்ல வேண்டும், உடைய வாய்களிலிருந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் அதிக நெருக்கடி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு சற்று அண்ணாந்து பார்த்து அந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிறவர்களையும் வேதபாரகர்களையும் பிரதான ஆசாரியரையும் அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது அந்த பெண் மீது கல்லெறிய கடவன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? உங்களில் பாவமில்லாதவன் முதலில் அந்த பெண் மீது கல்லெறிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை எதை வைத்து அவர்கள் குற்றப்படுத்த வேண்டும் என்று அந்த இடத்துல அந்த பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
நியாயப்பிரமாணத்தை, யாருடைய நியாயப்பிரமாணத்தை? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வைத்து அவர்கள் குற்றப்படுத்த வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். மோசேவுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யார்? தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த பூமியின் குடிகள், நான் கொடுக்கிறதான இந்த நியாயப்பிரமாணத்தின்படி, இந்த பிரமாணத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவராய் காணப்படுகிறார். யாருக்கு? மோசேவினிடத்தில். எதற்கு? ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய். ஜனங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பதாய் அதன்படி கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் நினைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவராலே, அவருக்காகவே படைக்கப்பட்டது இந்த பூமி என்று. நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவராலே, அவருக்காகவே படைக்கப்பட்டது இந்த பூமி. இந்த நியாயப்பிரமாணம் அவர் கொடுத்தது. யார் கொடுத்தது? இயேசுவானவர் கொடுத்ததாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கல்லெறிய கூடாது என்று அங்கு சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவர் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் கொடுத்ததான அந்த நீதியின் உடன்படிக்கைக்கு அவர் மாறாக எதையும் அவர் சொல்லவில்லை. ஆமா, என்ன சொல்லியிருக்கு? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவர் விபச்சாரம் செய்து அகப்பட்டார்கள் என்றால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று அவர்தான் நீதியை பிறப்பித்திருக்கிறார். இப்பொழுதும் அவர்தான் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லெறியப்படட்டும் என்று. அங்கு ஒருவருக்கு ஒரு நிலை நிற்க முடியாமல் எல்லாரும் கடந்து போனார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறது. அவர் மீண்டுமாய் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், ஏமா இங்க இருந்தவங்களா எங்க உன்னை குற்றப்படுத்தும்படியாய் கவனிக்கணும். உங்களை குற்றப்படுத்தும்படியாய் அநேகர் இங்கே நின்று கொண்டிருந்தார்களே, எங்கே அவர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் அப்பொழுதே போய்விட்டார்கள் என்று இந்த பெண் சொல்லுகிறாள். அப்படியாக இயேசுவானவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. என்ன பண்ண? நீயும் இந்த இடத்தை விட்டு கடந்து போ, இனி அந்த பாவத்தை நீ செய்யாதே என்று பாவத்துக்கென்று மன்னிப்பு கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இங்கேயும் ஒரு சம்பவம் மறைந்திருக்கிறதாய் காணப்படுகிறது. இப்ப மன்னிக்கப்பட்டதான அந்த விபச்சார ஸ்திரீ, அந்த பாவம் செய்ததான அந்த பெண் எப்படிப்பட்டவளாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாள்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ சமாதானத்தை அடைந்தவளாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவளுக்கு கிடைக்கப்பட்டது என்ன? தேவ சமாதானம் அவளுக்கு கிடைக்கப்பட்டதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறபடி நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது நீதியின் கனி. இயேசுவானவர் சமாதானத்தை நடப்பிக்கிறவராய் இருந்தபடியினாலே
சமாதானத்திலே விதைக்கப்பட்டதாய் நீதியின் கனி காணப்பட்டது. எப்படிப்பட்ட நீதியின் கனி அது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நீ அந்த பாவத்தை செய்யாதே. அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கப்பட்டது. இயேசுவானவர் விதைத்ததான அந்த சமாதானத்தின் விதை அவளுக்கு எப்படியாய் கிடைக்கப்பட்டது? சமாதானமாகவும் நீதியின் கனியாகவும் அவள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாய் அவள் இந்த உலகத்துக்குள்ளே, அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவள் கடந்து போகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதே போன்று அநேக சம்பவங்கள் வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்கிறது என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? இயேசுவை போல, சாலமோனை போல சமாதானத்தின் நிமித்தமாய் நீதியின் கனியாகி நம்மை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்தது உண்டா? என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒருவன் பாவம் செய்தானால் அவனை குற்றப்படுத்துவதிலேயே நாம் என்ன பண்றோம்? கண்ணும் கருத்துமாய் காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தீமையான கடுமையான சொற்களின் நிமித்தமாய் அவர்களை கடிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிதானே? ஏதாவது ஒரு காரியத்தில் ஒருவர் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் அவர்களை நம்முடைய வாய்களின் நிமித்தமாய் பிறந்து வருகிறதான சொற்களின் நிமித்தமாய் அவருடைய இருதயங்களை உடைக்கிறவர்களாகத்தானே நமக்கு இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தையை சொல்வதின் நிமித்தமாய் நீதியின் கனி சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதாய் காணப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாய்களிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை எவ்விதமான வார்த்தையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? சமாதானத்தில் விதிக்கப்படுகிறதான நீதியின் கனியாகவா காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்முடைய வாய்களிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை மனிதனுடைய இருதயத்தை உடைக்கிறதான வார்த்தையாய் காணப்படுகிறது. சம்பவங்கள், சூழ்நிலைகள் அது அப்படியே இருந்துவிட போவதற்கு கிடையாது. காலப்போக்கிலே அவைகள் அனைத்தையும் கடந்து அவைகள் மாற்றப்பட்டு போகும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காலப்போக்கிலே மாற்றப்பட்டு போகும். ஆனால் நம்முடைய வாய்களிலிருந்து பிறந்து வந்ததான அந்த வார்த்தை எப்படிப்பட்டதான வார்த்தையாய் காணப்படும்? எப்படிப்பட்டதான வார்த்தையாய் காணப்படும்? என்றென்றைக்கும் குத்தப்பட்டதான இருதயத்தில் காணப்படுகிற வார்த்தையாய் தாழ்வா காணப்படும். அப்படிப்பட்ட வார்த்தையா தானே காணப்படும். திருவள்ளுவர் கூட மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. உன் வாயின் நிமித்தமாய் ஒருவரை தீமையான கடுமையான ஒரு வார்த்தைகளின் நிமித்தமாய் நீங்கள் கடிந்து கொண்டீர்களானால், ஒருவேளை அந்த காலகட்டத்தை கழித்து நீங்கள் ஒப்புரவாகும் நாட்கள் வரும் பொழுது, ஒருவேளை அந்த ஒப்புரவாதலின் ஆறாத வடுவாய் எது காணப்படும்? ஒப்புரவாகும். ஆனால் ஒப்புரவாகுதலிலும் ஆறாத வடுவாய் ரணமாய் எது காணப்படும்? அன்றைய நாளிலே நீங்கள் உங்கள் வாயின் நிமித்தமாய் விதைக்கப்பட்டதான விதையான அந்த கடுமையின் சொல் காணப்படும் அல்லவா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? வசனம் என்ன சொல்லுது? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறதான நீதியின் கதி. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே நாம் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றுதான் அங்கு ஒரு கேள்வி. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது.
நீதிமொழிகள் 11:18. ஒரு நிமிஷம். படிங்க. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலவனை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் என்று சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை எப்படிப்பட்டதான வார்த்தையாய் இருக்கிறது என்பது மிகவும் அர்த்தமுள்ளதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை எவ்விதமான வார்த்தையாய் இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலமோனுடைய அந்த வாயிலிருந்து பிறந்ததான வார்த்தை ஒரு கடுமையின் சொல்லின் வார்த்தையா இருக்குமானால் அந்த இடத்திலே சாலமோனால் நீதியை நிலைநாட்டப்பட்டிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இயேசுனுடைய வாயிலிருந்து பிறந்து வந்ததான வார்த்தை ஒரு கடுமையின் வார்த்தையா இருக்குமானால் சமாதானத்தில் காரணராகி இயேசுவினிடத்திலிருந்து விதைக்கப்பட்டதான அந்த வார்த்தை நீதியின் வார்த்தையா இருந்திருக்க கூடுமா? யோசித்து பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது போல நீதிமொழிகள் 11:18 சொல்லப்பட்டிருக்கிறது போல, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வேலைகளை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நான் உலகப்பூர்வமான வேலையை குறித்து பேசுவேன். துன்மார்க்கன் விருதாவான வேலையை செய்கிறவனாய் காணப்படுகிறான். நம்முடைய வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தையின் வேலைகள் எப்படிப்பட்டதான வார்த்தையின் வேலைகளாய் இருக்கிறது என்று திருவசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் விருதாவான வேலையை செய்கிறான். உன் வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை நீதியின் வார்த்தைகளாய் அல்லாமல் சுட்டெரிக்கும்படியான கடுமையின் வார்த்தைகளாய் இருக்குமே ஆனால் நீங்கள் எந்த வேலையை செய்கிறீர்கள்? எந்த வேலையை செய்கிறீர்கள்? விருதாவான வேலையை செய்கிறீர்கள் என்று இங்கு திருவசனம் நமக்கு எடுத்திருக்கிறார். அந்த கடுமையின் சொல்லை பிறப்பிக்கிறதான் நிமித்தமாய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தர் கடுமையான சொல்லின் நிமித்தமாக அவர்களை திட்டினால், அவர்களை கடிந்து கொண்டால், ஒருவேளை அவர்கள் இருதயத்தின் மனபாரத்தின் நிமித்தமாய் தங்களுடைய ஜீவனை அவர்கள் மாற்றிக் கொள்வார்களானால் அதனுடைய பலன் யாரிடத்திலே நிலைநாட்டப்படும்? அதனுடைய பலன் யாரிடத்திலே நிலைநாட்டப்படும்? உங்களிடத்திலே தானே நிலைநாட்டப்படும். அந்த கடுமையின் சொல்லை விதைத்தவர்கள் மீது தானே நிலைநாட்டப்படும். அப்போ அதுல என்ன இல்லை? ஒரு பயனும் இல்லை. வசனம் சொல்வது போல எப்படி துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை வசனம் சொல்லுகிறதை போல நீதியை விதைக்கிறவர்களோ மெய்ப்பலனை பெறுகிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை. இன்னைக்கு நாம் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? துன்மார்க்கத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது நீதியின் கனியை விதைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என் இருதயத்தில் காணப்படுகிறதான அந்த சொற்கள், ஏன்னா பெரியவங்க கூட சொல்லுவாங்க,
இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாய் வழியா சொல்லாக வரும் என்று பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒருவனுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறதான அந்த விதையாகிய வார்த்தை தான் அது முளைப்பிக்கப்பட்டு வாயிலிருந்து எப்படிப்பட்டதாய் பிறந்து வரும்? எப்படிப்பட்டதாய் பிறந்து வரும்? வார்த்தையாக பிறந்து வரும். இப்ப பாருங்களேன், இந்த வசனம் சொல்றது அப்படியே கரெக்டா இருக்கும். எப்படி? துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவர்களோ மெய்ப்பலனை பெறுகிறார்கள். இருதயத்திலே எப்படிப்பட்டதான வார்த்தை இருக்கிறது என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கம் நிறைந்ததான வார்த்தை உன்னுடைய இருதயத்திலே காணப்படுகிறதா, அல்லது நீதியை முளைப்பிக்க பண்ணுகிறதான நீதியின் கனியாகிய வார்த்தை உன் இருதயத்திலே காணப்படுகிறதா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அடுத்து வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10:12. வாசிக்க கேட்போம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரையே தேட காலமாயிருக்கிறது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்தும்படியாய் பயன்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அவரை தேட காலமாய் இருக்கிறது. எதற்கு? எதற்கு? நீதியின் கனியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுகிறதிலே நாம் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் காணப்படுகிறதான காரியம் எவ்விதமாய் காணப்படுகிறது? அவரை தேட மனதில்லாதவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அவருடைய வார்த்தைகளை தேட மனதில்லாதவர்களாய் இன்றைக்கு அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனிதனுடைய சூழ்நிலை, தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வேகம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறபடியினாலே ஓரிடத்திலே தனித்து அமர்ந்திருந்து கர்த்தரோடு கூட இடைப்படும்படியான நேரத்தை மனிதனால் இன்றைக்கு செலவழிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதாய் காணப்படுகிறது. மனிதனுடைய நிலை இன்றைக்கு எதுவாய் இருக்கிறது? மனிதனுடைய நிலை இன்னைக்கு எதுவாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? தேவனோடு கூட இடைப்படும்படியாய், இணையும்படியாய், சிறிது நேரம் கூட தனிமையிலே தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாய் இல்லாத நிலை இன்றைக்கு சூழ்நிலை காணப்படுகிறது. வேகம், எல்லாவற்றிலேயும் ஒரு வேகம்.
எல்லாவற்றிலேயும் ஒரு துரிதம். வசனம் சொல்லுகிறது, அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதியின் கனி உன்னிடத்திலே முளைப்பிக்கப்படுமானால் அவருக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் தான் சொல்லுதுங்க. வசனம் என்ன சொல்லுது? நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடும் காலமாயிருக்கிறது. அவருடைய நீதியை அவர் வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடுவது அவருடைய காலமாயிது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை தேடுவதிலே நாம் கண்ணும் கருத்தும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நிமித்தமாய் அவரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நிமித்தமாய் அவருக்கு அநேகரை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சும்மா தேடுறதுன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது, இது மட்டும் அவரை தேடுவதல்ல, இதுவும் அவரை தேடுவதுதான். எப்படி அவரை தேடுவது என்றால் உட்கார்ந்து ஜெபம் செய்து பாட்டு பாடி ஆராதிப்பது மாத்திரம் அவரை தேடுவது அல்ல, இதோடு கூட சேர்த்து எதுவும் அவரை தேடுவதாக காணப்படுது. எதுவும் அவரை தேடுவதாய் காணப்படுவது நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் அவரை தேடுவதாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்டதான வாழ்க்கை? அநேகரை நேசிக்கிறதான வாழ்க்கை. அனைவரையும் நேசிக்கிறதான ஒரு வாழ்க்கை. அது இந்த வாழ்க்கையில் கூட நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவரை தேடுகிறதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளின் நிமித்தமாய் அநேகருக்கு அது ஆறுதல் சொல்லக்கூடியதாய் காணப்பட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றதான ஒரு வார்த்தை ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துமானால், நீங்கள் பேசுகிறதான ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்குமானால், நீங்கள் பேசுகிறதான ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டமைக்குமானால், அது யாரை தேடுவதாய் குறிப்பிடுகிறது? தேவனை தேடுகிறதாய் குறிப்பிடுகிறது. புரியுதா உங்களுக்கு? தேவனை தேடுகிறதாய் குறிப்பிடுகிறது. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க சொல்ற அந்த வார்த்தை நிமித்தமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்குமானால், நீங்கள் சொல்லுகிறதான அந்த வார்த்தையின் நிமித்தமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டமைப்புகள் தகர்ந்து போகுமானால், அது தேவனை தேடுகிறதான காரியமாய் இருக்குமா? அது தேவனுடைய தேடுதலின் காரியமாய் இருக்குமா? அப்போ வார்த்தை என்பது தேவனை தேடுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாய் காணப்படுகிறது. தேவனை தேடுவதற்கு வார்த்தை என்பது மிக முக்கிய ஒரு ஆதாரமாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வார்த்தையின் நிமித்தமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டமைக்கப்பட வேண்டுமே தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைய பண்ணுகிறதா இருக்க ஒரு பொழுதும் கூடாது. எடுத்து வாசிப்போம். இன்னொன்று கூட கலாத்தியர் 6:8-9 இவ்விதமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 6:8-9.
கலாத்தியர் 6:8-9. இல்ல, கலாத்தியர் 6:8-9. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்க என்ன சொல்லுகிறது? தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. வார்த்தை, உன் வாயிலிருந்து பிறந்திருக்கிறதான வார்த்தை தன் மாம்சத்துக்கென்று விதைக்கப்படுகிறதான வார்த்தையா இருக்குமானால் அது எதை பிரயோஜனப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது? அழிவை பிரயோஜனப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்படிதானே சொல்லுது? தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். கவனிக்கணும், இங்க அழிவை என்ன பண்றான்? அறுப்பான். இன்றைக்கு மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வார்த்தையினாலே ஒருவரை கடிந்து கொள்வதின் நிமித்தமாய் ஒரு பிரயோஜனமோ இல்லை. அவர்கள் எதை தான் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? அழிவை மாத்திரம்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆத்மாவின் நிமித்தமாய் விதைக்கப்படுகிறதான விதை எதை அறுக்கிறது? நித்திய ஜீவனை அறுக்கிறதாய் காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவானவர் அந்த பெண்ணை மன்னித்து அங்கு அனுப்பும் பொழுது அவள் சமாதானத்தில் விதைக்கப்பட்டதான நீதியின் கனியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாள். அவரிடத்துல இயேசு சொல்லுகிறார், இனி அந்த பாவத்தை நீ செய்யாதே. அப்போ இனி அவள் உலகத்துக்குள்ளே கடந்து போய் அந்த பாவம் செய்யாதவளாய் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாய் இருந்திருப்பாளேயானால் அவள் எதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறாள்? எதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறாள்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறாள். ஏன்? வசனம் இங்கே சொல்லுகிறது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று. அவள் பாவம் செய்யாதவளாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பாளேயானால் அந்த பாவம் செய்யாதவளாய் தன்னுடைய நீதியின் வாழ்க்கையின் நிமித்தமாய் எதை அவள் பெற்றுக்கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறாள்? கவனிக்கணுங்க. எதை அவள் பெற்றுக்கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறாள்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டமைக்கப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாய் ஒருபொழுதும் இருக்க கூடாது. ஒரு மனிதனை உங்கள் வார்த்தையின் நிமித்தமாய் சீரழிக்கப்படுகிறதா இருக்குமானால் இங்கே வசனம் சொல்லுகிறபடி அழிவை அறுக்கிறான் என்று சொல்லுகிறது வசனம். ஒருவேளை உன் வாயிலிருந்து பிறந்ததான வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்குமானால், கட்டமைக்கப்படுமானால், சீர்படுத்துமானால் அந்த மனிதன் நிமித்தமாய் நீ எதை அறுக்கப்படுகிற பிள்ளையாய் காணப்படுவாய்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளையாய் காணப்படுவாய்.
நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளையாய் என்ன பண்ணுவ? நீ காணப்படுவார். சுபம் செய்வோமா? இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உன் வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை எப்படிப்பட்டதான வார்த்தையாய் காணப்படுகிறது? சமாதானத்தில் விதைக்கப்படும் நீதியின் கனியாய் உன்னுடைய வார்த்தை காணப்படுகிறதா என்பதை குறித்து இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற தருணமாய் தருணம் காணப்படும். வார்த்தை சமாதானத்தில் விதைக்கப்படுகிறதான நீதியின் கனியாய் காணப்படுகிறது. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேசுகிறதான வார்த்தை சமாதானத்தில் விதைக்கப்படுகிறதான நீதியின் கனியாய் காணப்பட யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய வாயின் வார்த்தையிலேயும் இருதயத்திலேயும் அவர்கள் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட என் கிருபை அருளச் செய்கிறார். அப்பா, அவருடைய இருதயத்தின் சுத்தத்தின் நிமித்தமாய் அந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தை ஒரு மனிதனை சீரமைக்கப்படுகிறதாய், சீர்படுத்துகிறதாய், நம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு என்று ஆதாயப்படுத்துகிறதான வார்த்தையாய் காணப்படுகிறதாய் இருக்க நீர் அவர்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. அவர்களை வழிநடத்துவீராக சுவாமி. தெய்வீக பிரசனம் அவர்களோடு கூட இருந்து நலமான வார்த்தையை அவர்கள் பேசவும், நலமான மனிதர்களை அவர்கள் சம்பாதிக்கவும், நலமான மனிதர்களை சம்பாதிப்பதின் நிமித்தமாய் நித்திய ராஜ்யத்தில் கொண்டு வந்து அவர்கள் சேர்க்கவும் நீர் அவர்களோடு கூட கிருபை பாராட்டுவீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் கிரியை செய்கிறதாய் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.